அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மழை பெஞ்சிட்ருக்கு வெளியே. அதனால் டெய்லியும் தோசை இட்லி அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கோமா, அதனால் ஏதாச்சும் காரமாக எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் வெங்காயத்தை அரைச்சி வெங்காயம் போட்டுட்டு, அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாம். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்து சால்ஸில் பார்க்கலாம். அப்புறம் மல்லித்தழை, புதினாத்தழை மல்லித்தழை எல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கியிருக்கலாம். வதக்கிட்டு ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு காரம் கம்மியாக சாப்பிட்டா 2 பச்சை மிளகா நம்ம நல்லாவே சாப்பிடுவோம். அதனால் ஒரு 5-6 மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் ஒரு 5-6 தக்காளி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் பண்ணுறனால, இல்லைன்னா 2-3 தக்காளியே போதும். ஒரு 5-6 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கணும். அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுன மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, அப்புறம் அந்த பேக்லேயே கொடுத்துருப்பாங்க மசாலா, நூடுல்ஸ் பேக்லேயும் அந்த மசாலாவையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற அளவு வெயிட் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸ் தான் நம்ம இப்போ கிண்ட போகிறோம். அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சிக்கன் பொடி, ஒரு லெமனு லாஸ்ட்டாக புழிஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியாணி டேஸ்ட்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் லெமன், இல்லைனா காரம் கம்மியானால் லெமன்லாம் தேவையில்லை. அப்புறம் 2 முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிக்கி நல்லா வதக்கிட்டு, நூடுல்ஸ் 1/2 கிலோ பேக்குங்கிறனால அதுக்கேற்றாப்புல ஃபஸ்ட்டே அளந்து வச்சுக்கணும். தண்ணி எவ்வளோ நூடுல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல. நாங்கள் ஒரு 5 செம்பு ஊற்றினோம். தண்ணி எக்ஸ்ட்ராவே பண்ணனால இவ்வளோ நூடுல்ஸுங்கிறனால ஒரு 5 செம்பு தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் நூடுல்ஸை ஊற்றி வச்சுருந்தோம். கெட்டியாக இருந்தது அப்படிங்கிறனால ஊற்றி வச்சா அதையும் போட்டுட்டு குக்கரை மூடி விட்டுறதுணும். மூடி விட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் விட்டாலே கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் 2 விசில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் வெந்துட்டுருக்கட்டும். நூடுல்ஸ் வெந்துருச்சு. அப்புறம் மல்லி இலையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு போட்டு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம். பாய்.